Hi guys, welcome back to NANBAN. பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னும் வீடியோவில் பன்னியிறச்சி ஃப்ரை பார்க்க போகிறோம். பன்னியிறச்சி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சரியான மழை, அதனால் நாங்கள் பன்னியிறச்சி ஃப்ரை வந்து வீட்டிலேயே பண்ணி காட்டலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி பன்னியிறச்சி ஃப்ரை வீட்டில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம கிச்சன். நம்ம எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பன்னியிறச்சி வேக வைக்க போகிறோம். பன்னியிறச்சி சாப்பிட்டு நிறைய நாள் ஆச்சு, அதனால தான் இன்றைக்கி பன்னியிறச்சி ஸ்பெஷல். இப்போ நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறோம். நடக்குது. ஓகே, இப்போ வந்து கடாய் வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ நாங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாகியாச்சு. கொஞ்சம் கடுகு அதில் ஆட் பண்ணுறோம். அப்படியே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு நல்ல மனம் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் சின்ன உள்ளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணுறோம். இப்போ இது கூட நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், கடைசியாக கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உள்ளியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இனி நாங்கள் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் வேக வச்சு வச்சுருக்க பன்னியிறச்சியை இது கூட சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு பன்னியிறச்சி ரெடி ஆகிட்டு நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ இதை இறக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்.
சூப்பராக இருக்கு. பண்ணி செமையாக வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே பன்னி இறைச்சி ரொம்ப ஆசமாக இருந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்கள் பன்னி இறைச்சி பிடிக்கலனாலும் ஒரே ஒரு தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்தது ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.